ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனை அபரோக்ஷிதேன காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதி தஸ்கரேண. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூஜ்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினீப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். இனி 42வது ஸ்லோகத்தில் அறிவோம். கதைர்மாணிக்யத்வம் ககனமணிபி சாந்திரகட்டிதம் கிரீட்டம் தே ஹைமம் ஹிமகிரிசுதே கீர்த்தயதி யஹ சநீடேயச்சாயாத் சுரணசபலம் சந்திரசகலம் தனும் சௌனாசீரம் கிமதின நிபத்னாதி திஷணாம். சென்ற 41 ஸ்லோகங்களில் அம்பாளின் மந்திர சாஸ்திர சூக்ஷ்மங்கள், குண்டலினி யோக தத்துவங்கள், ஸ்ரீவித்யா ரகசியங்கள் முதலியவற்றை நாம் அறிந்தோம். அதில் உபாசகர்களுக்கு ரொம்பவும் உபயோகமான விஷயங்கள் இருந்தன. இனி பின்னால் வரும் 51 ஸ்லோகங்களில் அம்பாளின் சிரசிலிருந்து பாதம் வரை அங்கம் அங்கமாக அழகாக தன் கவி திறமையோடு ஸ்ரீ பகவத் பாதாள் வர்ணித்து கொண்டு போகிறார். ஓம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூமௌ ஸ்கலித பாதானாம் பூமிரேவாவலம்பனம் த்வயி ஜாதா பராதானாம் த்வமேவ சரணம் சிவே. அம்பாளின் சிரசை அலங்கரிக்கும் கிரீட வர்ணனையுடன் பகவத் பாதாள் தன் சௌந்தரிய லகரி ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். அம்பாளின் கிரீடத்தின் மகிமை என்பது அம்பாளின் பெருமைகளையும் அதிகாரத்தையும் தெய்வீக சக்தியையும் குறிக்கும். அம்பாள் கிரீட்டம் அண்டங்களின் தெய்வீக பேரரசி என்பதற்கான அடையாளம். சிம்ஹவாகினியான அம்பாளின் வீரமும் கம்பீரமும் அவளது கிரீடத்தில் வெளிப்படுகிறது. கிரீட்டம் பக்தர்களுக்கு அருள் வழங்கும் சக்தி வாய்ந்தது. இத்தகைய மகிமை பொருந்திய கிரீட்டத்தை ஆதிசங்கர பகவத் பாதாள் தன் முதல் ஸ்லோகமாக வைத்து அதனை வர்ணிக்கின்றார். ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹாம். இனி ஸ்லோகமும் அதன் விளக்கமும் அறிவோம். கதைர் மாணிக்யத்வம் ககனமணிபி சாந்திரகட்டிதம். ஹே தேவி, பலவித ரத்னங்களாகும் தன்மையை அடைந்த ககனமணி 12 சூரியன்களால் நெருக்கமாக இழைக்கப்பட்ட கிரீட்டம் தே ஹைமம். தங்கமயமான உன் கிரீட்டத்தை ஹிமகிரி சுதே, பர்வதராஜனின் புத்திரியே, கீர்த்தயதி யஹ, எவன் வர்ணிக்கின்றானோ, ச நீடேயச்சாயா சுரண சபலம் சந்திர சகலம், அந்த வித்வான்
நீடே சாயா சுரண சபலம். தங்கமயமான கிரீட்டத்தில் இடையிடையே பதிக்கப்பட்ட நவரத்னங்களின் காந்தியால், பிரகாசத்தால் விசித்திர வர்ணங்களை வெளிப்படுத்தும் அம்பாள் அணிந்திருக்கும் சந்திரகலையை தனு சௌனாசீரம் கிம் இதி ந நிபத்னாதி திஷனாம். சௌனாசீரம் இந்திரனுடைய வில் இது என்று, நிபத்னாதி திஷனாம் தன் புத்தியை சமாதானப்படுத்தி கொள்கிறான். அதாவது பிரகாசிக்கும் அம்பாளின் சந்திர கலையை இந்திரனுடைய வில் போன்று இருக்கிறதே என்று தீர்மானித்துக் கொள்கிறான். இது இந்திரனுடைய வில்தான் என்று அந்த கவிஞன் தீர்மானித்துக் கொள்கிறான் என்று பகவத்பாதாள் முடிக்கிறாள். அதாவது 12 சூரியன்களால் நெருக்கமாக இழைக்கப்பட்ட தங்கமயமான உன் கிரீடத்தை எவன் வர்ணிக்கின்றானோ அந்த வித்வான் விசித்திர வர்ணங்களால் வெளிப்படும் அம்பாள் அணிந்திருக்கும் சந்திர கலையை இந்திரனுடைய வில் என்று தீர்மானித்துக் கொள்கிறானாம். இந்திர தனுஷ் என்று அவன் நினைக்கிறான். அவ்வளவு பளபளப்பாக அம்பாளுடைய தலை கிரீட்டத்தில் அந்த சந்திரகலை அமைந்திருக்கிறது என்பதை கூறுகிறார். அம்பாளின் கிரீட்டத்தை 12 ஆதித்யர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் படித்தோம் அல்லவா? இந்த 12 ஆதித்யர்கள், அதாவது தேவர்களுக்குள் துவாதச ஆதித்யாள் என்று 12 ஆதித்யர்கள், அதாவது சூரியன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தாத்தா, மித்ரா, ஆரியமா, ருத்ரா, வருணன், சூர்யா, பாக, பிபஸ்வான், பூஷா, சவிதா, துவஸ்தா, விஷ்ணு என்று 12 துவாதச ஆதித்யர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கஷ்ய முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் பிறந்தவர்கள். இவர்கள் சூரியனின் அம்சங்களாக கருதப்படுகிறார்கள். வேத காலத்தில் கடவுளர்களாக வணங்கப்படுகிறார்கள். இவர்கள் 12 மாதங்களை குறிக்கின்றனர். நடக்கும் ஐப்பசி மாதத்தின் ஆதித்யரின் பெயர் சவிதா. அடுத்து வரும் கார்த்திகையில் துவஷ்டா. மார்கழியில் வரும் சூரியனுக்கு பெயர் விஷ்ணு. இப்படி 12 சூரியர்களால் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சூரியன் அதிகாரம் செலுத்தி வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் அனைவரும் லோகமாதாவான பராசக்தியை உபாசிப்பவர்கள். இவர்கள் தேவியை மிக அருகிலிருந்து பூஜிப்பதில் விருப்பமுடையவர்கள். ஆனால் அம்பாளோ தனது அந்தப்புறத்திலேயே இருந்து வருகிறார். இப்படி இருக்கையில் புருஷர்களான ஆதித்யர்கள் தேவியின் அருகே செல்ல முடியாமல் வருத்தம் அடைகிறார்களாம். அதற்காக அவர்கள் எல்லோரும் மகா தபஸின் பயனாக நவரத்னங்களாக வைடூரிய, கோமேதக, புஷ்பராக, மாணிக்கமாக ரூபத்தை பெற்று தேவியின் சிரசில் விளங்குகின்ற தங்க கிரீட்டத்தில் பதிக்கப்பட்டு அம்பாளை அருகில் இருந்தபடியே தரிசித்துக் கொண்டிருக்கிறார்களாம். கிரீட்டத்தின் ஜொலிப்பை பகவத்பாதாள் 12 ஆதித்யர்களின் பிரகாசத்துடன் ஒப்பிட்டு மகிழ்கிறார். தேவியின் கிரீட்டத்தின் வளைவாக அர்த்த சந்திரன் விளங்கி வருகிறது. கிரீட்டத்தில் வர்ண ஜுவலிப்பு ஏற்படுகிறது. அது அந்த சந்திர கலையில் படுவதால் அது பல படும்படியான விசித்திர வர்ணங்களை வெளிப்படுத்துகிறதாம். இதை பார்க்கும் வித்வான்கள் இது சந்திர கலை அல்ல, இந்திரனுடைய வில், இந்திர தனுஷ் என்று எண்ணி மகிழ்ந்தார்களாம். ஆக அம்பாளின் கிரீட்டத்தில் இழைக்கப்பட்டிருக்கும் ரத்தினங்கள்
12 ஆதித்யர்கள் என்று சொன்னதால் தேவர்கள் கூட தங்களது தேவ பாவத்தை மறந்து ஜடமான ரத்தனங்களாக தேவியை உபாசித்து கொண்டு வருகிறார்கள் என்பது தெரிகிறது. இப்படி இருக்கையில் ஜனன மரண அவஸ்தைகள் உடைய மனிதர்கள் அவசியம் தேவியின் உபாசனையில் ஈடுபட்டு ஜென்ம சாப்பல்யத்தை அடைய வேண்டும் என்று பகவத்பாதாள் கூறுகிறார். இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் பாராயணம் செய்வதால் ஜலரோகம் நிவர்த்தியாகும் என்று கூறப்படுகிறது. இதற்கு உண்டான யந்திரங்கள் உபாசனைகள் என்று பல இருந்தாலும் நாம் பக்தியோடு இதை முடிந்தவரை பாராயணம் செய்வோம். தேவியின் அனுகிரகத்தை பெறுவோம். ஓம் தத் சத். இனி 43வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். துனோத்து த்வாந்தம் நக துலித தலிதேந்தீவரவனம் கனஸ்னிக்தஸ்லக்ஷ்ணம் சிகுர நிகுரும்பம் தவ சிவே யதீயம் சௌரப்யம் சஹஜ உபலப்தும் சுமனசோஹோ வசந்த்யஸ்மின் மன்யே பலமதனவாட்டி விடபினாம். முந்தைய பாடலில் கிரீட வர்ணனையை பாடியவர் இந்த 43வது பாடலில் அம்பாளின் கூந்தலை பற்றி வர்ணிக்கிறார். லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் அம்பாளின் கூந்தலை பற்றி சொல்லும் பொழுது புன்னாக சௌகந்திக லசத்கச்சா என்று வருகிறது. அதாவது புன்னாக மலரின் நறுமணமும் சௌகந்திகா மலரின் நறுமணமும் வீசும் அழகிய மலர் மணம் வீசும் கூந்தலை உடையவள் அம்பாள் என்று குறிக்கிறது. அபிராமி பட்டரும் தனது 53வது பாடலில் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் என்பார். அதாவது வண்டுகள் மொய்க்கும் பிச்சி பூவை சூடிய கன்னம் கரிய கூந்தலை உடையவள் அம்பாள் என்று பாடியிருக்கிறார். இங்கு ஆச்சாரியால் எந்த வர்ணனையை கொடுக்கிறார்? இனி ஸ்லோக வரிகளும் அர்த்தங்களும். துனோத்து த்வாந்தம் நக துலித்த தலிதேந்தி வரவனம். மலர்ந்த நீலோற்பல புஷ்பங்களின் வனம் போன்றதும் கனஸ்னிக்தஸ்லக்ஷ்ணம் சிக்குர நிகுரும்பம் தவ சிவே. அடர்த்தியானதும் வழவழப்பானதுமான உன்னுடைய சிக்குர நிகுரும்பம் தாயே, உன் கேசமானது எங்களுடைய மனதில் இருக்கும் அஞ்ஞானம் என்கிற இருட்டை போர்க்கட்டும். துனோத்து த்வாந்தம் நக. அடுத்து யதீயம் சௌரபியம் சஹஜ உபலப்தும் சுமனசக வசந்த்யஸ்மின் மன்யே வலமதன வாட்டி விடப்பினாம். உன் கூந்தலில் இயற்கையாக பரிமள சுகந்தம் உள்ளது. அதை அடைவதற்கு வலமதனவாட்டி விடப்பினாம். இந்திரனது உத்தியானவனத்து புஷ்பங்கள் தாங்களும் அதனை பெற வேண்டும் என்று உன் கேசத்தை வந்து அலங்கரிக்கின்றன என்று நான் எண்ணுகிறேன் என்கிறார் பகவத்பாதாள். அதாவது தேவியின் கேசத்தில் அலங்கரிக்கப்பட்ட காரணத்தாலேயே அந்த புஷ்பங்களுக்கு வாசனை ஏற்பட்டது என்று சொல்லி அம்பாளின் கேசத்திற்கு இயற்கையாகவே நல்ல நறுமணம் உண்டு என்று தேவியின் கேச மகிமையை இங்கு வர்ணிக்கிறார் ஆச்சாரியாள். அம்பாளின் அடர்த்தியான வழுவழுப்பான கரும் கூந்தலை தியானித்தால் பக்தனின் மன இருட்டை போக்கடிக்கும் என்கிற தத்துவத்தையும் கூறுகிறார் ஆச்சாரியார். இதை பாராயணம் செய்வதால் சர்வ வசியம் அருளப்படும் என்பது பலஸ்ருதி. ஓம் தத் சத். இனி
44வது ஸ்லோகம் படிக்கலாம். தனோது க்ஷேமம் நக தவ வதன சௌந்தரிய லஹரி பரிவாஹ ஸ்ரோதஹ சரணிரிவ சீமந்த சரணிஹி வஹந்தி சிந்தூரம் பிரபல கபரி பாரதிமிர த்விஷாம் பிருந்தை பந்தி கிருதமிவ ரவீனார்க்க கிரணாம். சென்ற 43வது ஸ்லோகத்தில் அம்பாளின் நறுமணமுடைய அடர்த்தியான கருங்கூந்தலின் அழகை வர்ணித்திருந்தார் பகவத் பாதாள். தேவலோக கற்பக விருக்ஷ புஷ்பங்கள் அம்பாளின் கூந்தல் நறுமணத்தை பெற அவர் கூந்தலில் வந்து சேர்கின்றன என்று படித்தோம். தேவலோக மலர்கள் அம்பாளின் பின்பக்கம்தான் அமர்ந்தன. மானிடர்களாகிய நாம் அம்பாளின் கடைக்கண் பார்வைப்படும் அவள் திருவடிகளில் போய் சேர்ந்து சேவிப்போம். இந்த 44வது ஸ்லோகத்தில் தேவியின் நடு சிரசில் இருக்கக்கூடிய வகிட்டையும் அதில் அலங்கரிக்கப்பட்ட குங்குமத்தை பற்றியும் பகவத் பாதாள் வர்ணிக்கிறார். தேவியின் சௌந்தரிய பிரவாகத்தை அதிகரிக்க செய்வது போன்று நடு சிரசில் சீமந்த சரணி என்று கூறப்படும் வகிட்டில் சீமந்த சிந்தூரம் என்கிற குங்குமத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறாளாம் அம்பாள். அதன் இரு பக்கமும் இருளை போன்று கருத்த கூந்தல். அந்த கருத்த கூந்தலுக்கு நடுவில் குங்கும அலங்காரத்தை பார்க்கையில் இருள் விலகாத நேரத்தில் உதித்த பாலசூரியன் தன் பிரகாசத்தை காட்டுவது போலவும் இருட்டுகளெல்லாம் ஒன்று கூடி சேர்ந்து பிரகாசிக்கும் பாலசூரியனை சிறை பிடித்து வைத்தது போலவும் இருக்கிறதாம். இப்படி அம்பாளின் சீமந்த சரணியில் உள்ள குங்குமத்தை பிரகாசிக்கும் பாலசூரியனாகவும் இரண்டு பக்கத்திலும் உள்ள அடர்ந்த கரிய கூந்தலை இருட்டாகவும் பாவிக்கும் விதத்தில் ஆச்சாரியால் தேவியின் சீமந்த அதாவது வகுட்டின் அதன் நடுவே அலங்கரிக்கும் குங்குமத்தையும் வர்ணிக்கிறார். இனி ஸ்லோக வரிகளையும் அதன் அர்த்தங்களையும் அறிவோம். தனோத்து க்ஷேமம் நக தவவதன சௌந்தரிய லஹரி. ஹே தேவி, உன் முகத்தில் பிரவாகிக்கும் அந்த சௌந்தரியம், அந்த அழகு பரிபாக ஸ்ரோதக சரணிரிவ சீமந்த சரணி. அந்த அழகு வழிந்து ஓடக்கூடிய ஒரு வாய்க்கால் போன்று உன் நடு சிரசில் வகிடு என்கிற சீமந்த சரணி அமைந்திருக்கிறது. வஹந்தி சிந்தூரம் பிரபல கபரி பார திமிரக த்விஷாம் பிருந்தை. அந்த நடு சிரசில் இருக்கும் அந்த வகுட்டில் பாலசூரியனை போல் பிரகாசிக்கும் சிவந்த குங்குமமும் இருபுறமும் பிரிந்து விழும் உன் கரிய கூந்தலானது இருட்டை போலவும் காண்கிறது. பந்தி கிருதமிவ நவீனார்க்க கிரணம். இதை பார்க்கையில் இருட்டால் சிறை பிடிக்கப்பட்ட பாலசூரியனை போல இருக்கிறது என்று பகவத் பாதாள் அம்பாளின் வகிட்டையும் அதில் திகழக்கூடிய சிந்தூரத்தையும் வர்ணிக்கிறார். அம்பாளின் கரிய கூந்தலின் நடுவே எடுக்கப்பட்ட வகிட்டை அலங்கரிக்கும் குங்குமம் பாலசூரியனை போன்றும் இரு பக்கமும் உள்ள கரிய கூந்தல் இருளாகவும் அந்த வகிடு அம்பாளின் சௌந்தரியம் வழிந்து ஓடும் ஒரு பாதையாகவும் அவர் வர்ணிக்கிறார். இவ்விதம் சிந்தூரத்தை
தன் சீமந்த சரணியில் வைத்திருக்கும் அம்பாளை தியானம் செய்பவர்களுக்கு யோகம் என்கிற அடைய முடியாத பாக்கியத்தையும், க்ஷேமம் என்கிற அடையக்கூடிய பாக்கியத்தையும் உபாசகர்களுக்கு அம்பாள் வழங்குகிறாள். அஞ்ஞானம் ஒழிந்து ஞானம் சித்திக்கிறது. லலிதா சகஸ்ரநாமத்தில் உள்ள பானுமண்டல மத்தியஸ்தா என்கிற நாமமும் இதையே குறிக்கிறது. அபிராமி பட்டரும் தன் முதல் பாட்டில் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலக்கம் என்று இதையே வர்ணிக்கிறார். உத்தம ஸ்திரீகள் தங்களது நடு சிரசில் வகுட்டில் குங்குமம் தரிப்பது கணவனின் ஆயுளை நீட்டிக்கும் என்று கூறப்படுகிறது. இப்படி குடும்ப யோகக்ஷேமத்திற்கும் ஞானம் பெறுவதற்கும் வகிட்டில் குங்குமத்தோடு சௌந்தரியமாக விளங்கும் அம்பாளை தியானித்து அருள் பெறுவோம். ஓம் தத்சத். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அதிமதுர சாபஹஸ்தாம் अपरिमिता मोघबाणसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे. श्रीविद्याधीशरचितचूर्णिका श्रवणपठनानन्दितानां सम्प्राप्तित आयुरारोग्यसौन्दर्यविद्याबुद्धि पुत्रपौत्रकलत्रै ऐश्वर्यादि सकल सौख्यप्रदे श्री त्रिभुवनेश्वरी श्रीमत्कमलाम्बिके पराशक्ते मातः नमस्ते नमस्ते नमस्ते. पाहि मां पाहि मां पाहि मां देवी तुभ्यं नमः.